கமல்ஹாசனோட தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திற்கு ஒரு வழியாக இயக்குனரை இறுதி செஞ்சிட்டாங்க. ஓமை கடவுளே, டிராகன் ஆகிய படங்களை இயக்கிய அஸ்வந்த் மாரிமுத்து தான் படத்தை இயக்குகிறார். தர்மன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும் அந்த படத்துல ரஜினியுடன் சிம்ரன், ராஷிகண்ணா உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைக்கிறார். இந்நிலையில் ரசிகர்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. கமல்ஹாசன் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிப்பார் என்று கடந்த வருடத்தில் அறிவிப்பு வெளியானது. முதல்ல சுந்தர்சி இயக்குவதா கமிட் ஆனார். ஆனால் கமிட் ஆன சில நாட்களிலே அவர் படத்திலிருந்து வெளியேற அடுத்ததா சிபி சக்கரவர்த்தி இயக்குனராக அறிமுகமானார். அவரும் கதையை இறுதி செய்துவிட்டு ஷூட்டிங் தொடங்குவதற்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் அவரும் வெளியேறிவிட்டார். இதனால அந்த படம் குறித்து பெரும் குழப்பங்கள் நிலவியது. ஒரு கட்டத்தில் நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகமும் எழுந்தது. அப்படி நடந்தா யார் தான் படத்தை இயக்குவார் என்று எதிர்பார்த்திருந்த சூழல்ல டிராகன் பட இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து கமிட் ஆயிருக்கார். டிராகன் ரிலீஸ் ஆன சமயத்தில் ரஜினி அவரை நேரில் வர வைத்து பாராட்டுகளை தெரிவித்தார். அப்போது சொன்ன ஐடியா அவருக்கு பிடித்து போக அதை டெவலப் செய்ய சொல்லியிருக்கிறார். மொத்த கதையும் ரஜினி, கமல் ஆகிய 2 பேருக்கும் பிடித்து விட்டதனால அவரையே இயக்குனராக ஃபிக்ஸ் செஞ்சிட்டாங்க. படத்துக்கு தர்மன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதில் அவரோட சிம்ரன், ராஷிகண்ணா நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைக்கிறார். சமீபத்தில் தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியிடப்பட்டது. அப்போது பேசிய ரஜினி, முதலில் இந்த படத்துக்கு KS ரவிக்குமாரை இயக்குனராக ஃபிக்ஸ் செய்தோம். அதனை அடுத்து சுந்தர்சி, சிபி சக்கரவர்த்தியை இறுதி செய்தோம். அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்துக்கு 4வது இயக்குனர் என தெரிவித்தார். அஸ்வந்த் நல்ல இயக்குனர் என்பதால பெரிய நம்பிக்கை இருக்கு. அவரும் இந்த படம் குறித்து பேசுகையில, இது பக்கா கமர்ஷியல் படமா இருக்கும். கமலுக்கு படம் செய்வதால் கண்டிப்பாக வென்றே ஆக வேண்டும் என்று ரஜினி சாரிடம் சொல்லியிருந்தார். இவ்வளவு வளர்ந்த பிறகும் முதல் படம் போல் ஒரு படத்தை அவர் அணுகுவது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் படையப்பா, வேட்டையாடு விளையாடு ஆகிய படங்கள் கலந்த கலவையா இருக்கும் என உறுதிபட தெரிவிச்சிருக்கிறார். படத்தின் ஷூட்டிங்கும் மும்மரமா நடந்து வருது. ரஜினிகாந்தை எவ்வளவு சூப்பரா காண்பிக்க முடியுமோ அவ்வளவு காண்பிக்க வேண்டும் என முழு முனைப்போடு உயர்த்து வருகிறார் அஸ்வந்த். இந்நிலையில் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் தரும் விதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது இந்த படத்துல ஸ்ரேயாவும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்களாம். ரஜினியோட தர்மன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். முன்னதா சிவாஜி படத்துல ரஜினியும் ஸ்ரேயாவும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அது பெரிய ஹிட் அடிச்சது. அதே போல இந்த படமும் பெரிய ஹிட் அடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது.